பிதாவே ஆமென். சத்தமாய் கரங்களை உயர்த்தி ஹalleluya. இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 35வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்ப நம்ம வாயை திறந்து என்ன சொல்ல போறோம் தெரியுமா? அவர் வந்து என்னை ரட்சிப்பார். உங்க வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை சத்தமாய் சொல்லுங்க. அவர் வந்து என்னை ரட்சிப்பார். நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பயத்திற்குள் இருந்தாலும், எப்பேற்பட்ட துக்கத்திற்குள் இருந்தாலும், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண பண்ணின என்னை கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பித்து என்னை எழும்ப பண்ண என் தேவன் வந்து ரட்சிப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க ஹalleluya. அவருடைய கரம் இன்றும் குறுகி போகவில்லை, அவருடைய வல்லமை இன்று குறைந்து போகவில்லை. அவர் அன்று எப்படி வல்லமை உடையவராய் மகிமை பொருந்தியவராய் இருந்தாரோ அதே போலதான் இன்றும் இருக்கிறார் என்று நம்புறவங்க மாத்திர கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென். என் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் என் தேவன் வந்து ரட்சிப்பார். அவர் வருகிறது வரைதான் எல்லா காரியங்களும் இப்படி இருக்கும். அவர் வந்த பிறகு, ஒரு பேதுரு படகை வந்த பிறகு, அந்த படகுல ஒரு வெறுமை கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. வார்த்தையினால் படகை நிரப்புகிறார், பின்பு மீன்களினால் படகை நிரப்புகிறார். அந்த வலையை திரும்ப ஆண்டவர் வந்து வெறுமையாய் அலைச விடவில்லை, நிரப்பப்பட்டதாய் கொண்டு வருகிறார். ஆண்டவர் வருகிறது வரைதான் என் வாழ்க்கை வெறுமை. ஆண்டவர் வருகிறது வரையில் தான் என் வாழ்க்கையில சில காரியங்களுக்கு ஆமென் கவலைகள். அவர் வந்துவிட்டால், அவர் வந்தாரானால் சகலவற்றை மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நேரம் அதிகம் போகிறது. நான் வேகமாய் கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த நாளிலே புறப்பட்டு வந்து கொண்டிருந்த போது சில வார்த்தைகளை ஆண்டவர் பேச தொடங்கினார். ஆமென். அந்த வார்த்தைகளை மாத்திர சொல்லி நான் கொஞ்சம் சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் வந்து ரட்சிக்கிறவர், அவர் வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில் அவர் வருவார்? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வருவார்னு சொல்லுங்க. சொந்தம் வருதோ, உறவு வருதோ, குடும்பம் வருதோ, யார் வாராங்களோ இல்லையா, என் ஆண்டவர் வருவார். ஹalleluya. ஆமென். கானா ஒரு வீட்டில் இயேசு மாத்திரம் அழைக்கப்படவில்லை, அநேகர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனா மற்றவங்க வந்ததுக்கும் இயேசு வந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு. மற்றவங்க வந்ததுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஆனா இயேசு வந்ததுக்கு பிரயோஜனம் உண்டு. ஹalleluya. மற்றவங்க வரும்போது குறைவு வந்தா குறையாதான் பேசுவாங்க, ஆனா இயேசு வந்தா குறைவு வந்தா நிறைவா மாத்திடுவார். ஸோ என் வாழ்க்கையில் அதிகமாய் மற்றவர்கள் வருவதை நான் விரும்புவதை விட இயேசு வருவதை விரும்பணும். நம்ம பிரச்சனை இயேசு வர்றது விரும்ப மாட்டோம். என் கூட அவங்க இல்லை, என் கூட இவங்க இல்லை. அவங்க வந்தா பிரச்சனை ஜாஸ்தியாகும், அவர் வந்தா இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகும். ஹalleluya. அவர் வருவார். இந்த நாளில் இந்த ஆவியானவர் பேசும்படி உணர்த்தின காரியம், அவர் வரும்போது நான் கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அவர் வந்து நம்மை ரட்சிக்க வரும்போது நாம் கவனிக்க வேண்டியவைகள். முதலாவது, அவர் வரும்போது நான் அவருக்கு முன்பாய் இருக்க வேண்டும், அல்லது நான் அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். மத்தேயு 14வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை கர்த்தர் சொஸ்தமாக்கினார். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு, இயேசு வந்து அவர் வந்து என்னை ரட்சிக்கும் போது, அல்லது அவர் ரட்சிக்க வரும்போது நான் எங்கேயோ இருக்கக்கூடாது, நான் அவர் கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும். ஆமென். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். யோவானுடைய மரண செய்தியை கேள்விப்பட்டதும் இயேசு அங்கிருந்து புறப்படுகிறார். புறப்பட்டு அவர் யாருக்கிட்டையும் ஒண்ணுமே சொல்லல, ஆனால் அவர் புறப்பட்டு போகிறார். அதை கேள்விப்பட்டவர்கள் 13வது வசனத்தை வாசியுங்கள். இயேசுவை கேட்டு அவ்விடமிட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போறார். ஜனங்களை வாங்கன்னு சொல்லல, அவர் தனியே போகிறார். அவர் போனதும் ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து அவரிடத்துக்கு போனார்கள். இயேசு ஜனங்களை தேடி போகவில்லை, மாறாய் ஜனங்கள் இயேசுவை தேடி போகிறார்கள்.
தங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் பார்க்கணும், தங்கள் வாழ்க்கையில் ஒரு சுகத்தை பெறணும், தங்கள் வாழ்க்கையில தேவனுடைய ரட்சிப்பை பார்க்கணும் விரும்பின ஜனங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால், இயேசு என்னை தேடி வரட்டும் என்றல்ல, நான் இயேசு இருக்கிற இடத்துக்கு போகின்றார். அவர் வந்து பார்க்கும்போது நான் அவர் கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும். ஒருத்தங்க நம்ம கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறாங்க, நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பிக்ஸ் பண்றோம், அந்த வீட்டுக்கு வர்றோம்னு சொல்றோம். நம்ம போகும்போது அந்த வீட்டில் அந்த நபர் இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இதே போலதான் இயேசு வந்து ரட்சிக்க வரும்போது நான் அவருக்கு முன்னாடி இருக்கணும். அதற்கு நான் செய்ய வேண்டியது ஒன்றுதான், அவர் சமூகத்தில் எப்பொழுதும் அமர்ந்திருக்கணும். தேவனிடத்தில் ரட்சிப்பை விரும்புகிற தேவ பிள்ளைகள் ஒன்றை நஷ்டப்படுத்தி விடவே கூடாது, அதுதான் தெய்வ சமூகத்தை. சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இருக்கிறார், இயேசு இங்க இருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் ஜனங்கள் கால்நடையாய் தேடி போகிறார்கள். வேற யாரையும் தேடி போகவில்லை, வேற எந்த ஒரு பாதைக்கும் அவர்கள் தங்கள் கால்களை திசை திருப்பவில்லை. இயேசு இருக்கிற இடத்தை தேடி போகிறார்கள். அதை நான் ஆவிக்குரிய அர்த்தத்தோட சொல்ல விரும்புகிறேன். தெய்வ பிரசன்னத்தை அதிகம் விரும்புகிற கூட்டமா இந்த கூட்டம் இருக்கிறார்கள். பிரசன்னத்தை நஷ்டப்படுத்திடக்கூடாது என்கிற விரும்புகிற கூட்டமா இருக்கிறார்கள். தேவனுடைய ரட்சிப்பை விரும்புகிற தேவ பிள்ளையே, கர்த்தர் வந்து கிரியை செய்வதற்கு உன் வாழ்க்கையில் ஒன்று நஷ்டப்படக்கூடாது, அதுதான் தேவ சமூகம். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வந்து ரட்சிக்கத்தக்கதாய் அவர் வந்து பார்க்கும்போது நீ எங்கேயோ இருக்க கூடாது. அவர் வந்து பார்க்கும்போது அவர் பார்க்கிற இடத்துல நீ இருக்கணும். அவர் வந்து என்னை பார்க்கிற இடத்தில் நான் இருப்பேன், ஆனால் அவரால் வருகிற ரட்சிப்பை என் கண்கள் காணும். பாருங்க, ரூத்து போவாசின் வயல்நிலத்துக்கு வந்தபோது, நேற்று இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தியானிக்க வைத்த வார்த்தை. ரூத்து போவாஸ் நிலத்துக்கு வயல்நிலத்துக்கு வரும்போது போவாஸ் அங்கே இல்லை. அங்க இருக்கிற வேலைக்காரர்கள்ட்ட கேட்டுதான் நம்ம வயல்நிலத்துக்குள் இருக்கிறான். இப்பொழுது போவாஸ் வயல்நிலத்தை சந்திக்க அந்த வயல்நிலத்துக்குள் வருகிறாள். வரும்போது வேதம் இப்படி சொல்லுகிறது, 4வது வசனத்திலிருந்து வேகமாய் வாசிங்கள். அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்த அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, எல்லாரையும் பிளஸ் பண்றார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லிவிட்டு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டார். எத்தனையோ ஸ்திரீகள் அந்த வயல்நிலத்தில் உண்டு, ஆனால் வேற யாரை குறித்து விசாரிக்காத போவாஸ் இவளை குறித்து விசாரிக்க காரணம், முதலாவது இந்த ரூத் எங்கேயோ இருக்கவில்லை, போவாசின் கண் படுறது மாதிரி இருக்கிறா. போவாசின் கண் படுறது போல இருக்கிறா. போவாசின் கண்ணு பட்டுச்சுன்னா போதும், என் வாழ்க்கை மாற்றம் வந்துடும். போவாஸ் வந்து பார்க்கும்போது நான் அவர் பார்க்கிறது போல இருக்கணும். நான் எங்கேயோ இருந்து அல்லது வயல் நிலத்தில் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒளித்திருந்து அல்ல, அவர் பார்க்கிறது போல இருக்கும். அவர் வந்து பார்க்கும்போது நான் அவர் பிரசனத்துக்குள்ள முன்னாடி இருக்கணும். அவள் பார்க்கிறது போல இருந்தது. அவளை குறித்து விசாரிக்கிறாள். விசாரிக்கும் போது அந்த வேலைக்காரர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்கள். அந்த வார்த்தை தான் என்னை ரொம்ப பலப்படுத்தின வார்த்தை. 7வது வசனம். அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகள் 6 கடைசியில சொல்றார், இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு வந்த மோவாபிய பெண் பிள்ளை என்று சொல்லிவிட்டு, அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தனை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். அதாவது முன்னாடி நின்னு நான் செய்வேன் சொல்லல, பின்னாடி இருந்து நான் பொறுக்கிக்கிறேன்றா. அத கூட்டத்தோட தெரியாம என்ன கிடைக்குதோ நான் எடுத்துட்டு போயிடுறேன், இப்படி சொல்லிதான் அவள் வேண்டுதல் செய்கிறாள். அப்படி செய்தவள் அந்த வசனத்தின் கடைசி சொல்லப்படுகிற காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள் என்றார். காலையில துவங்கினதுல இருந்து இதுவரை இருக்கிறான்னா, நான் ஆவிக்குரிய அர்த்தத்தோட சொல்றேன், அவ எதுவரை வெயிட் பண்றான்னா, போவாஸ் வந்து பார்க்கறது வரை வெயிட் பண்றான். ஹல்லேலூயா. வேலைக்காரங்க பார்த்துட்டாங்க, போதும்னு சொல்லிட்டு போகல. என் கூட இருக்கிற ஸ்திரீகள் பார்த்துட்டாங்க, போதும்னு சொல்லிட்டு போகல. போவாஸ் கண்ணு வந்து பார்க்கிறது வரை அவள் வயல் நிலத்தை விட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. போவாஸ் வந்து பார்க்கிறது வரையிலும் காலமே துவங்கி இதுவரைக்கும் என்றால், இப்பொழுது போவாஸ் வயல் நிலத்துக்குள் வந்து பார்க்கிறாள். ரூத்து போகல. ரூத்துக்கு ஒரு நிச்சயம் இருந்திருக்கலாம், அல்லது ரூத்துக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். இந்த வயல் நிலத்தில் வேற எந்த கண்களிலும் கிடைக்காத ஒரு ரட்சிப்பு இந்த வயல் நிலத்தில் வருகிற போவாசால் எனக்கு வரும். ஹல்லேலூயா.
அவள் இதுவரைக்கும் இருந்தால் என்கிற வார்த்தை போவாஸ் கேட்டதுமே, போவாஸ் அடுத்து சொல்லுகிற வார்த்தை தான், அவர்கள் அறுப்பருக்கு வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகு போ, ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளை இட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறார். காலமை துவக்கி இதுவரைக்கும் கதிர் பொறுக்க வந்தவள் கொஞ்சம் கிடைச்சதுமே புறப்பட்டிருக்கலாம், ஆனால் அவள் இப்பொழுது புறப்படவில்லை. வேற எத்தனையோ வயல் அந்த இடத்துல இருந்திருக்கும், சரி கொஞ்சம் இங்க எடுத்துட்டு இனி மீதி வேற வயலத்துல போய் பார்க்கலாம், இப்படி போகவில்லை. அவள் வெயிட் பண்றாள். அதுல எத்தனையோ ஸ்திரீகள் வந்து விட்டு பொறுக்கிட்டு போயிருந்திருப்பாங்க, ஆனா இவ போகல. வேலைக்காரர் சொல்ற, காலை முதல் இதுவரைக்கும் அவள் இருக்கிறாள், இந்த சாயங்காலம் மட்டும் அவள் இருக்கிறாள். இப்பொழுது போவாஸ் வந்து பார்த்தபோது ரூத் எங்கேயோ அல்ல, போவாஸின் பார்வை படுகிறது போல இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை தைரியத்தோட சொல்லுகிறேன். அவர் வரும்போது நீ அவர் சமூகத்தில் இருப்பது நிச்சயமானால் உன்னை கர்த்தர் ரட்சிக்காமல் விட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ரட்சிக்காமல் விட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சபை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வயல் நிலத்துல வேற யாராலும் எனக்கு ரட்சிப்பு கிடையாது, போவாசால மட்டும்தான் ரட்சிப்பு. ஆமென். ரூத்துக்கு நல்லா தெரியும், வேற யாருக்கும் என்ன வாழ வைக்க முடியாது. இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த பூமியில வேற யாராலும் என்ன நடத்த முடியாதுன்னு சொல்றவங்க மட்டும் ஆமென். ஆண்டவரால மட்டும்தான் என்ன ஆசீர்வதிக்க முடியும் சொல்றவங்க, அப்புறம் எதுக்கு அந்த சமூகத்தை விடுறீங்க? நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். ஹல்லேலூயா. வெயிட் பண்றவளை பார்க்க அவர் வந்தார். காலை முதல் இதுவரை வெயிட் பண்ணவளை பார்க்க அவர் வந்தார். பல ஆண்டுகளா வெயிட் பண்றவங்களை கர்த்தர் பார்க்க வரப்போகிறார். பல மாதங்களா வெயிட் பண்றவங்களை பார்க்க கர்த்தர் வரப்போகிறார். பல வருடங்களா வெயிட் பண்றவங்களை பார்க்க கர்த்தர் வரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, அவர் வருகிறது வரைதான், வந்த பிறகு எல்லாம் மாறும். வந்துட்டார்னா போதும். ஹல்லேலூயா. வந்துட்டார்னா போதும். வேலைக்காரங்களுக்கு வேற ஒண்ணும் செய்ய முடியாது, கூட இருக்கிற ஸ்திரீகளுக்கு வேற. ஆனா அவர் வந்துட்டா போதும். எதை செய்யணுமோ இதை ஒருத்தங்க சொல்லி செய்ய வேண்டியதில்ல, அவரா செய்து கொண்டிருப்பார். ரூத்துக்கு இப்ப என்ன செய்யணுமோ ரூத் ஒவ்வொன்றா கேட்டாளா, எனக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க, எனக்கு கொஞ்சம் சிந்து விடுங்க, எதுவுமே கேட்கல. போவாஸுக்கு பார்த்ததும் தெரியும் ரூத்துக்கு என்ன செய்யணும்னு. ஆமென். என்னை பார்க்கிறவருக்கு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நன்றாய் அறிந்தவருக்கு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். ஆனா அவர் பார்க்கும்போது நான் இருக்கணும், அவர் கண்ணுக்கு முன்பாக இருக்கணும். ஆமென். ஆபிரகாமை அவர் சந்திக்க வந்தார். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் அவர் சந்திக்க வரும்போது வேதம் அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசியுங்கள். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்து தன் கண்களை அடுத்த வார்த்தை தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். வந்தார்களா நின்றார்களா? நின்றார்கள். அப்ப வந்து நின்னு பார்க்கும்போது நானும் அவரை பார்க்கிறது போல இருக்கும். கூடாரத்திற்குள் இருந்திருந்தால் இதை கவனித்திருந்திருப்பானான்னு கேட்டா தெரியல. ஆனா இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுனால இவனும் அவரை பார்க்கிறான், அவரும் இவனை பார்க்கிறார். அப்ப அவர் பார்க்கிற இடத்துல நான் இருக்கணும். அவர் பார்க்கிற இடம்ங்கிற ஒரே இடம் தான் உண்டு, அது தெய்வ சமூகம் மட்டும். அவர் வந்து ரட்சிக்க சபையை இந்த காலை நேரத்தில் சொல்லுகிற முதல் வார்த்தை, சமூகத்தை விடாதீர்கள், உங்கள் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள், தேவனோடு இருக்கிற அந்த அனுபவத்தை விட்டு விடாதிருங்கள். அவர் வந்து பார்க்கும்போது நான் அங்கே இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கும் போது நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும் போது லூக்கா 11வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுக்கும் போது அவர் சொல்லுகிறார் எப்படி ஜெபிக்கணும். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம், அடுத்து சொல்லுங்க, பரவாயில்ல, அடுத்து சிலர் வாய் மட்டும் அசைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. இந்த ஜெபத்தை சொல்லி கொடுத்து விட்டு 5வது வசனத்தில் சொல்ல, பின்னும் அவர் அவர்களை நோக்கி உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரி போய் ஜெபம் ஆமேன் போட்டு முடிக்கல,
5வது வசனம் பின்னும் தொடர்கிறது அந்த ஜெபம். அந்த ஜெபத்தில் என்ன ஒரு உவமை சொல்லுகிறார் என்றால், ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதன் ஒருவன் வீட்டுக்கு வந்தபோது அவன் தனக்கு ஒரு சிநேகிதன் உண்டு. அந்த சிநேகிதன் வீட்டுக்கு இரவோடு இரவாய் போகிறான். இரவோடு இரவாய் எவ்வளவு தூரம் தெரியல, தூரத்தை அவன் கணக்கு வைக்கவில்லை, இருட்டுங்கிறத கவனத்தில் வைக்கவில்லை. அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நான் எந்த இரவுல போய் என் சிநேகிதனை தட்டினாலும் எனக்கு என் சிநேகிதன் பதில் தருவார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் எந்த இரவுல அப்பாவை நோக்கி இருந்தாலும் எனக்கு பதில் வரும்னு சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இரவுல அந்த வீட்டை போய் கதவை தட்டணும்னா முதல்ல எனக்கு வழி தெரியணும். ஆமாவா இல்லையா? வழி தெரியணும். 2வது அந்த வழியில குழி இருக்குதா இல்லையான்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா லைட் இருக்குமான்னு தெரியல. இன்னைக்காவது போன்ல எல்லாம் டார்ச் இருக்கு, அன்னைக்கு டார்ச் கிடையாது. எந்த ரோட்ல போகணும், இந்த ரோட்ல குழி உண்டா குழி கிடையாதா, எப்படி போகணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். 3வது வீடு எந்த இடத்துல இருக்குங்கிறது எனக்கு கரெக்டா, இதெல்லாம் இரவு எனக்கு தெரியணும்னா இதை நான் பகல்ல போய் பழகிருக்கணும். ஆமென். பகல்ல நான் அதிகம் அந்த வீட்டுக்கு போய் பழகி இருக்கிறது வழக்கம்னா எனக்கு எந்த ராத்திரியும் போறதுக்கு நான் தைரியம். அதன் அர்த்தம் என்ன, எடுத்த உடனே ஒரு நாள்லாம் போய் உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது. பல நாட்கள் ஜெபம் என் வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டிருந்தால் எத்தனை இரவானாலும் என் வாழ்க்கையில ஜெபிக்க ஆண்டவர் பலப்படுத்திட்டே இருப்பார். நம்மளை பொறுத்தவரை இப்படி ஜெபத்தை குறிச்செல்லாம் பேசணும் உடனே இன்னைக்கு டிசைட் பண்ணுவோம், இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா விழித்திருந்து தூங்காமல் ஜெபிக்கும் வரம் அப்படி பாடிட்டு இருக்கும்போது தூங்கிடுவாங்க. எடுத்த உடனே வராது. இரவுல சிநேகிதன் தன் சிநேகிதன் வீட்டுக்கு ஓடி போய் கதவை தட்டுறான். இப்ப இந்த சிநேகிதனை கூப்பிட்டு, ஏன் அந்த சிநேகிதனை போய் தேட போறேன்னு கேட்டா இவன் சொல்லுவார், அந்த சிநேகிதன் நான் எப்ப என்ன கேட்டாலும் தருவார். 2வது சொல்லுவார், எனக்கு இந்த சிநேகிதனை விட்ட வேற சிநேகிதன் இல்ல. ரூத்தே, ஏன் இன்னும் போவாஸ் வயல் நிலத்துல நீ வெயிட் பண்ணிட்டே இருக்கிறன்னா, எனக்கு இந்த வயல் நிலத்துல போவாஸை தவிர வேற யாரும் தெரியாது. இந்த வயல் நிலத்துல எனக்கு இரக்கம் செய்யவும், இந்த வயல் நிலத்துல எனக்கு அதிசயத்தை நடப்பிக்கவும், இந்த வயல் நிலத்துல எனக்கானது எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேற யாருக்கும் முடியாது. என் போவாஸால மட்டும்தான் செய்ய முடியும். அவர் பார்க்கிறது வரை நான் வெயிட் பண்ணுவேன். அவர் என்ன பார்க்கட்டும், அவர் என்ன பார்க்கணும்னா நான் இங்க இருந்துதான். ஹல்லேலூயா. ஒருவேளை போவாஸ் வருவதற்கு முன்பாக இவள் இந்த வயல் நிலத்துக்கு வந்துட்டு போய்விட்டான்னு வச்சுக்கோங்களேன், போவாஸ் இந்த ரூத்தை பத்தி பேசி இருந்திருப்பாரா? போவாஸ் இந்த ரூத்தை பத்தி ஏதாவது கேட்டிருந்திருப்பாரா? இல்ல. இன்னைக்கு இந்த ரூத்தை பத்தி போவாஸ் பேசுறதுக்கு காரணம், போவாஸ் பார்க்கும்போது ரூத் அங்க இருக்கிறா. என் வாழ்க்கையில கர்த்தர் வந்து அதிசயத்தை செய்யணும்னா அவர் வரும்போது நான் அவர் கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் எப்ப வருவார்னு தெரியாது, ஆனா வரும்போது நான் இருக்கணும். அதனாலதான் எப்பொழுதுமே நீங்கள் விழித்திருந்து ஜெபிங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபத்தை விட்டுறாதீங்க, சமூகத்தை விட்டுறாதீங்க. இன்னைக்கு எனக்கு பதில் வரலன்னு சொல்லிட்டு நீ உட்கார்றத விட்டுறாத, சமூகத்தை விட்டுறாத. உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு பதில் தர என் ஆண்டவர் வருவார். அமர்ந்து இருக்கிறவனுக்கு பதில் தர வருவார். காலை முதல் சாயங்காலம் வர ரூத் வயல் நிலத்துல உட்கார்ந்து இருக்கிறா. எப்ப வருவார்னு தெரியல, ஆனா ரூத்துக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு நேரத்துல போவாஸ் வயல் நிலத்துக்கு வருவார். ஹல்லேலூயா. சிநேகிதன் ராத்திரியோடு இரவோடு இரவு அந்த சிநேகிதன் வீட்டுல போய் தட்ட ரீசன், இந்த சிநேகிதனுக்கு நிச்சயம் என்ன தெரியுமா, பல சிநேகிதர்கள் இருந்தாலும் எனக்கு இந்த சிநேகிதனுக்கு மட்டும்தான் ஏதாவது செய்ய முடியும். ஹல்லேலூயா. போய் தட்டுறார், வருந்தி கேட்கிறார். தட்டிட்டு இருக்கும்போது அந்த சிநேகிதன் சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள். 7வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 11:7. என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். இந்த வார்த்தை கேட்டதும் அவன் போகவில்லை.
அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது 8வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று. இப்போ நான் தர முடியாது, நான் படுத்துட்டேன், என் பிள்ளைங்க என் கூட படுத்து இருக்கிறாங்கன்னு சொன்னதும் இந்த சிநேகிதன் இப்போ போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த சிநேகிதன் உள்ள இருந்து டிசைட் பண்றார், மனசுக்குள்ளதான் இதை சொல்றான், சத்தமா சொல்ல. ஐயோ வருந்தி கேட்கிறான். சரி எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு வரும்போது டோரை திறந்து பார்க்கும்போது இந்த சிநேகிதன் இல்லைன்னா என்ன ஆகும்? அவர் டோரை திறக்கும் போது நாம் அங்கே நிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு பதில் வராதென்றல்ல, பதில் வரும். சில காரியத்தை தாமதிப்பார், ஆனா பதில் தராமல் இருக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தட்டிட்டே இருப்பேன். வேதத்தில் ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது அல்லவா, நீங்கள் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நீ தட்டிட்டே இரு. அவருக்கு தெரியும் இவனுக்கு தட்டுறதுக்கு வேற வாசல் கிடையாது. அவருக்கு தெரியும் இவனுக்கு நான் செய்யாமல் வேற யாரும் செய்ய முடியாது. அவருக்கு தெரியும் இவன் என்னதான் நம்பி இருக்கிறான் என்பது. அவருக்கு தெரியும் இவனுக்கு என்னிடத்திலிருந்து மட்டும்தான் விடுதலை உண்டு என்பது. ஆனா அவர் இப்ப எழும்பி தரும்போது நீ அங்க நிக்கணும். அவர் எழும்பி தரும்போது நீங்க அங்க நிக்கணும். இதை சொல்லிவிட்டு தான் ஆண்டவர் சொல்றார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். அப்படி கேட்டுட்டே நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டே, பிரச்சனத்தை விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை தலைக்கு மீறி போகும்போது நம்ம எதுல கை வைக்க பார்க்கிறோம் தெரியுமா? ஜெபத்துல தான் கை வைக்க பார்க்கிறோம். அப்ப சமூகத்தில் அமர்ந்து இருப்பதை கை வைக்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை ஆவியானவர் பேசும்படி நேற்று அதிகம் உணர்த்தின வார்த்தை இது. அவர் செய்ய வருவார். ஆனா வரும்போது நீ அங்கே உட்கார்ந்து இருக்கணும். ஆமென். பகல் குளிர்ச்சியான நேரத்தில் ஏதேன் தோட்டத்தில் வரும்போது ஆதாம பார்த்து ஒரு நாள் வந்தார். அன்று வந்தபோது ஆதாமுக்கு ஒரு குறைய பார்க்கிறார். என்ன குறை பார்க்கிறார்? அவன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி அவனுக்கு ஏற்ற துணைய உண்டாக்குறார். இப்ப அடுத்த நாள் வரார். வந்து அவனை பார்க்கலான்னு வரும்போது அவனை காணல. ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நீ பார்க்கிறது மாதிரி இருந்தா ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருப்பார். ஆமென். முந்தின நாள் வந்தவர் ஏவாளை காமிச்சு கொடுக்கிறார், அதிசயத்தை காமிச்சு கொடுக்கிறார். ஒருவேளை அதனாலே பார்க்காம போயிட்டானான்னு தெரியல. 2வது நாள் வந்து பார்க்கிறார், ஆதாம காணல. ஆமென். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவர் வந்து பார்க்கும்போது என்னை தேடக்கூடாதவர். அவர் வந்து பார்க்கும்போது நான் அங்கே இருப்பேனானால் ஏதோ ஒன்றை கர்த்தர் எனக்காய் செய்ய வல்லவரா இருக்கிறார். எனவே தான் ஜெபத்தை விட்டுறாதீங்க, பிரசன்னத்தில் உட்காரதை விட்டுறாதீங்க. பதில் இன்னைக்கு வரல, ஓகே, நாளைக்கு சில நேரத்தில் வராமல் இருக்கலாம், ஓகே, ஆனால் பதில் எனக்கானது வரும்னு நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ அமர்ந்திருக்கிறத விட்டுறாத, அவரை நம்பி இருக்கிறது விட்டுறாது. ஆராதனை வேளையில சொன்ன தாவீது சொல்றார், நானும் கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்து இந்த நம்பிக்கையினால தாவீது பட்ட கஷ்டங்கள் அதிகம். யோசேப்பு இந்த தரிசனத்தை பார்த்து அவன் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கையினால யோசேப்பின் வாழ்க்கையில யோசேப்பு சந்தித்த பிரச்சனை என்பது அதிகம். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க லைஃப் என்னைக்குமே ஸ்மூத்தா இருக்கும் தெரியாது. அவர் வர்றது வர சில நேரத்தில் கடினமாய் தான் இருக்கும். ஆனால் அவர் வந்த பிறகு என்னென்ன கஷ்டத்தை நீ சந்தித்தாய் அத்தனைக்கு மாறாய் கர்த்தர் உன்னை களிகூர பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திர சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப சமூகத்தை விட்டுறக்கூடாது, பிரசன்னத்தை விட்டுறக்கூடாது. அவர் சமூகத்திலிருந்து துதிப்பது, அவர் சமூகத்திலிருந்து ஜெபிப்பது, அவர் சமூகத்திலிருந்து ஆராதிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சமூகத்தை விடாது இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? முதல் காரியம், அவர் சமூகத்தை விடாது இருக்க நான் செய்ய வேண்டிய காரியம், அவர் எதை செய்திருக்கிறாரோ அதை அதிகம் நினைத்து கொண்டிருங்கள். அவர் எதை செய்தாரோ அதை அதிகம் நினையுங்கள். ஆதாம் இப்பொழுது சமூகத்தை விட்டு விலக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், நமக்கு தெரியும் ஆண்டவர் அநேக நன்மைகளை கொடுத்திருந்தாலும் சாத்தான் வந்து எதை அதிகம் கண்ணுக்கு முன்பாய் காண்பிக்கிறான் என்றால், ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் தெரிந்த வார்த்தை தான். ஆமென். தேவன் எதை விலக்கினாரோ
அல்லது தேவன் எதை செய்யவில்லையோ, தேவன் எதை கொடுக்கவில்லையோ அதை முன்னிறுத்தி அதை பார்க்க வைக்கிறான், அதை முன்னிறுத்தி அதை யோசிக்க வைக்கிறான், அதை முன்னிறுத்தி அதை குறித்து பேச வைக்கிறான். நல்ல கவனிங்க, தேவன் செய்யாததை அல்லது தேவன் தராததை, தேவன் கொடுக்காததை நான் அதிகம் யோசிக்க தொடங்கிட்டாலே நான் அதை குறித்து அதிகம் பேச தொடங்குவேன், புலம்ப தொடங்குவேன். இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? நான் பிரசனத்தை விட்டு விலகிடுவேன். ஆமென். 3வது அதிகாரத்தில் சாத்தான் வச்ச பெரிய ஒரு கண்ணியே அதுதான். தேவன் செய்தவைகளை குறித்து யோசிக்க விடாமல் தேவன் செய்யாதவைகளை குறித்து யோசிக்க வைக்கிறான். அதையே அதை பார்க்க வைக்கிறான், அதை யோசிக்க வைக்கிறான், அதை குறித்து பேச வைக்கிறான். பிறகு அந்த வழி அது ஏன் பெறல, அதை பெறுவதற்கு அவன் ஒரு சோர்ஸை காட்டுறான், அதுல கை வைக்க வைக்கிறான். இந்த காரியத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவன் செய்தவைகளை அதிகம் நினைக்கிறவன் இன்னும் அவரை நம்பி முன்னேறி கொண்டே இருப்பார். தேவன் செய்யாதவைகளை நினைக்கிறவன் பல இடத்துல பிரசனத்தை நஷ்டப்படுத்தி கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரம் இது. ஆதாம் சமூகத்தை இழக்க காரணமே தேவன் செய்தவைகளை யோசிக்காமல், தேவன் ஏன் இதை செய்யல, ஏவாளை வந்து அதை பார்க்க வைக்கிறான். ஏவாள் அந்த இடத்துல என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா? ஹே சாத்தானே, இது ஒண்ணுதான் அவரை புசிக்க கூடாது என்று சொன்னார். இது ஒன்றுதான் கர்த்தர் எனக்கு செய்யல. இதை விட இதை காண்பிக்கிறதுக்கு முன்பாக அவர் எனக்கு முதல் காமிச்சதே அவர் செய்த நிறைய நன்மைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பழத்தை காமிக்கலங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எதை அவன் அனுபவிக்கலாமா அதுதான் காமிச்சார். காண்பித்து விட்டு தான் இந்த பழத்தை, இது நான் உனக்கு தரமாட்டேன்ட்டார், இதுல நீ கை வைக்காத. அநேக காரியத்தில் கை வைக்க வச்சுட்டு தான் ஒரு காரியத்துல கை வைக்க வைக்கல. உங்க லைஃப்ல இன்னைக்கு நீங்க கை வைக்க கூடாத ஒரு காரியத்தை பிடிச்சு வச்சிருக்கிறார். ஆனா இந்த காரியத்துக்கு முன்பாக அநேக காரியத்தை கர்த்தர் உங்களை கை வைக்க வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? சில காரியங்கள் இன்னைக்கு என் கையில தரல, ஆனா பல காரியத்தை கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிறான்னு நம்புறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கையில கொடுத்ததை வச்சு நீ ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இல்லாம கையில தராததை வச்சு புலம்பாதே. கையில் கொடுக்காததை வச்சு நீங்க புலம்ப தொடங்கிட்டீங்கனாலே நீங்க பிரசனத்தில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டமாயிரும். நம்ம சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கிற, கண்ணீர் வடிக்கிறேன், ஆனா அது பல நேரத்தில் புலம்பலாய் மாறி நம்மை தேவ சமூகத்தை விட்டு ஏன் பல கேள்விகள் எழும்ப தொடங்கிறோம். நான் உண்மையிலே தேவன் என் கூட இருக்கிறாரா, தேவன் உண்மையிலே என்ன பார்க்கிறாரா, தேவன் உண்மையிலே என்ன நேசிக்கிறாரா? ஆமா, கொஞ்சம் யோசனையை மாத்துறான். அதுவரை தேவன் தந்ததை அனுபவித்து மகிழ்ந்த அந்த ஏதேன் தோட்டத்துல சந்தோஷத்தோடு தேவன் வரும்போதெல்லாம் அவரோடு பேசி உலாவிக் கொண்டிருந்த ஆதாமும் ஏவாளும் இப்பொழுது தேவன் தராத்ததை சத்துரு அதிகம் முன்னிறுத்தி அதை யோசிக்க வைத்து, அதை பார்க்க வைத்து, அதை குறித்து பேச வைத்த போது கொஞ்ச நேரத்துல பிரசனத்தை விட்டு தூரப்படுத்தினான். இப்ப ஆண்டவர் வந்து அடுத்து ஒரு நன்மையை செய்யலான்னு வரும்போது ஆண்டவர் ஆதாம பார்க்கிறார், ஆதாம காணோம். ஏவாளை பார்க்கிறார், ஏவாளை காணோம். ஹல்லேலூயா. ஆமென். ஏவாள் வந்து சொல்லுகிறாள், அந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. எதை வச்சு வஞ்சித்தா? நீங்க எதை என்ன தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களோ, நீங்க எதை எனக்கு தரலையோ அதை அதிகம் பார்க்க வச்சுட்டு ஆண்டவரே, அதை அதிகம் பார்க்க வச்சுட்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரி, தேவன் செய்தவைகளை அதிகம் நினைத்து பாருங்க. தாவீது கோலியாத்துக்கு முன்பாக சவுல் வஸ்திரத்தை கொடுத்த பிறகு கூட அதை வாங்காமல் தேவனுடைய நாமத்தை சொல்லி முன்னேற காரணம் என்ன தெரியுமா? தாவீது தேவன் செய்ததை மறக்கவில்லை. அவன் வாயில சொல்றதே இதுதான் சொல்லுவா தெரியுமா? சிங்கத்தை சந்திக்க வைத்து அங்கே ஜெயம் தந்தவர், கரடியை சந்திக்க வைத்து ஜெயம் தந்தவர், இதையும் சந்திக்க வைத்து எனக்கு ஜெயம் தருவார். ஆமென். நகோமி ரூத்திட சொல்ற, நீ போய் பொறுத்துரு, அவர் இதை செய்ய மட்டும் இளைப்பாற மாட்டார் சொல்லும் போது அவ போய் வெயிட் பண்றா. எப்படி ரூத்தை உன்னால வெயிட் பண்ண முடியுதுன்னா அவர் செய்ததை அவர் மறக்கவில்லை. நகோமிட்ட வந்து தனக்கு செய்ததெல்லாம் சொல்லுகிறாள். அவர் செய்ததை அதிகம் யோசிக்கிறவன் அவர் சமூகத்தை விட்டு விலகவே மாட்டான். ஆமென். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியத்தோடு சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் சொல்றோம்? ஆமென். அநேகத்தை செய்தவர் இதையும் செய்வார். ஆமென். அநேகத்தை செய்தவர் இதையும் செய்வார். இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அநேகத்தை செய்தவர்
எனக்கு இதையும் செய்வார். அந்த அநேகமும் எப்படி செய்தார்? அவர் வந்து செய்தார். இதையும் எனக்காய் அவர் வந்து செய்வார். நம்புறவங்க மாத்திரம் ஹalleluya 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 ஹalleluya. அவர் வந்து நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? ஆமென். நீர் செய்ததை இந்த வாழ்க்கை நீர் தந்தது, உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே. சொல்லுங்க ஆமென். உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே. உங்க லைஃப்ல கர்த்தர் இதுவரை நடத்தின சாட்சியெல்லாம் சொல்லுங்கன்னு ஒவ்வொருத்தர் கையில இப்ப மைக்கு தந்தா இந்த வருஷம் எல்லாம் பார்த்தாது. சரி, தேவன் உங்களுக்கு என்ன செய்யல அப்படின்னு கேட்டா 2 நிமிஷத்துல முடிச்சிருவீங்க. ஆமாவா இல்லையா? ஏதோ ஒரு காரியம் 2 காரியம், மேக்சிமம் 5 காரியம். அவர் செய்யாதது 5, அவர் செய்யறது 5000க்கு மேல. ஆமென். செய்ததை நினைத்து பாருங்கள், இன்னும் நம்பிக்கை பெருகி கொண்டே இருக்கும். செய்ததை நினைத்து பாருங்கள், இன்னும் விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். செய்ததை நினைத்து பாருங்கள், இன்னும் அவரை பற்றி கொண்டிருப்பீர்கள். செய்ததை நினைத்து பாருங்கள், இன்னும் பாதத்தை பிடிப்பீர்கள். ஹalleluya. சீமோன் பரிசேயன் வீட்டில் இயேசு பந்தியில் இருக்கும்போது ஒருவள் வந்து பாதத்தை பிடிக்கிறாள். ஏன் இன்னும் அவள் வந்து பாதத்தை பிடிக்க காரணம், இன்னும் அவர் பிரசன்னத்தை அவள் பிடிக்க காரணம், அவர் செய்ததை மறக்கல. இவள் யார் தெரியுமா? அநேகரால் கல்லெறியப்பட்டு சாக வேண்டியவள்கள். அத்தனை பேருக்கு முன்பாக அவர் நின்று அவளை காப்பாற்றி எடுத்ததை, அவர் ரட்சித்ததை செய்ததை நினைச்சதை மறக்காதவள் அடுத்த நாள் அவர் பாதத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். செய்ததை நினைக்கிறவன் சமூகத்தை விடமாட்டான். செய்ததை நினைக்கிறவன் அவன் பிரசனத்தை விடமாட்டான். தேவன் செய்ததை நினைக்கிறவன் அவரை விடாமல் பற்றிக் கொள்வான். ஹalleluya. விடாமல் பற்றிக் கொள்வான். சமூகத்தில் உட்கார்றதுக்கு நான் என்ன செய்யணும்? அவர் செய்ததை நினைங்க. இதுவரை கர்த்தர் நடத்தினார். பல இக்கட்டுகள், பல ஆபத்துகள் வந்தது, கர்த்தர் விடவில்லையே, விழுந்து போக விடவில்லையே. ஆசாப் சொல்லுகிறார், நீரோ என் வலது கரத்தை பிடித்து இதுவரை தாங்கி கொண்டிருக்கிறேன். என் கால்கள் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிட்டு, காரணம் கர்த்தர் என் கால்களை பாதுகாத்து கொண்டார். நான் வழுவாதபடி கர்த்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் செய்ததை நினைத்து பார் சகோதரா. அவர் செய்ததை நினைக்க 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 நான் இன்னும் அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை பெருக பண்ணி கொண்டிருப்பேன். பல நேரத்தில் சத்துரு இதை யோசிக்க விட, இது சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம். என் லைஃப்ல தேவன் செய்ததை நான் யோசிக்க விடாதபடி, தேவன் செய்யாததை அதிகம் நான் யோசிக்க என் வாழ்க்கையில இடம் கொடுக்கிறேன் என்றால், இது எனக்குள் இருந்து இன்னொருத்த செய்யற கிரியை. ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே சாத்தானுக்கு இதை செய்ய முடியும்னா நம்ம வீட்டுக்குள்ள செய்ய முடியாதா? ஆமா. ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே தேவன் செய்ததை பார்க்க வைக்காம, தேவன் செய்யாததுக்கு மேல போக்கஸ் வைக்க வைக்கிறான். தேவன் செய்யாததுக்கு மேல யோசனை கொண்டு வரான். தேவன் செய்யாதது தான் அதிகம் திங்க் பண்ண வைக்கிறான். ஆமென். அதான் வேடிக்கையா சொல்லுவேன், அத்தனை கனியும் டேஸ்ட் பார்த்துட்டு இவா இதை யோசித்திருந்தா கூட ஓகேன்லாம். இன்னும் டேஸ்ட் பார்த்தே முடியல. இன்னும் நாம் அனுபவித்து நன்றி செலுத்தி முடியாத அநேக நன்மைகள் இன்னும் இருக்கு. அதை விட்டுட்டு இன்னும் தேவன் இதை செய்யலையே, அதை செய்யலையே, இப்படி செய்யலையே, இருந்தாலும் கர்த்தர் எனக்கு இதை செய்யாம இருக்கிறாரு. ஆமென். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இன்னும் நடக்கல, ஆனால் கர்த்தர் விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்த ரட்சிப்பு எப்படி உங்களுக்கு கிடைச்சது? எப்படி இந்த ரட்சிப்பு வந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. அவர் வந்து இதை தந்தவர், இனியும் வந்து தருவார். ஆமென் சொல்லி கையை தட்டி ஹalleluya. நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்தது? நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்தது? உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் ஆமென், இன்னும் துதிப்பேன். ஆமென். அப்போ அவர் வந்து ரட்சிக்கும் போது, அவர் வரும்போது நான் இருக்கணும். நான் இருக்கணும்னு அவர் சமூகத்தை நான் விடாமல் இருக்கணும். சமூகத்தை விடாமல் இருக்க அவர் செய்ததை நினைத்து கொண்டிருங்கள். இரண்டாவது காரியம், அவர் வந்து செய்யும் போது
நான் என்னில் இருக்கிற அவிசுவாசத்தை அப்புறப்படுத்த வேண்டும். மத்தேயு 9வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மார்க் 5லும் இருக்கிறது. யவீரு தன் மகளுக்காக இயேசுவினிடத்தில் வந்து வருந்தி கேட்டபோது இயேசு இப்பொழுது அந்த வீட்டுக்குள் வருகிறார். வீட்டுக்கு வரும்போது அவர் பார்க்கிற ஒரு காரியம், மத்தேயு 9வது அதிகாரம் அதனுடைய 23, 24 வசனங்களை வாசிங்க. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு விலகுங்கள், விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். விசுவாசத்தை சொல்லி ஒருவனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவனும் விசுவாசத்தோடு இயேசுவை கூட்டிக் கொண்டு வரான். இயேசு என் வீட்டுக்கு வந்த என் பிள்ளை சுகமாகிருவா, இயேசு என் வீட்டுக்குள்ள வந்த என் பிள்ளை எழும்பிடுவா. மரித்து போனாலும் இயேசு என் வீட்டுல வந்து என் பிள்ளை மேல கை வைத்தாள், என் பிள்ளை உயிரோடு எழும்புவார். எவருக்குள்ள விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கையோட இயேசுவை கூட்டிட்டு வர. ஆனா வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டுக்குள்ள ஒரு காரியம் இருக்கிறது, அதுதான் அவிசுவாச கிரியைகள். தாரை ஊதிக்கொண்டு அழுது கொண்டு ஒரு கூட்டம் இருக்கும் போது இயேசு சொல்லுகிறார், அவள் மரிக்கவில்லை என்று சொல்லும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவரை பார்த்து நகைத்தார்கள். இதை பார்த்துட்டு ஆண்டவர் அப்படியே வெயிட் பண்றார். எதுக்கு வெயிட் பண்றாங்க? இவன் எல்லாம் வெளியே போகணும். அடுத்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு, ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்தார். அவர் உள்ள போறார். நம்முடைய அநேக அவிசுவாச கிரியைகள் தேவன் வந்து கிரியை செய்யாதபடி தடை பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அவர் வந்து ரட்சிக்க, அவர் வந்து கிரியை செய்ய, நமக்குள்ள இருக்கிற அவிசுவாச கிரியைகளை அப்புறப்படுத்துங்கள். அவர்கள் துரத்தப்பட்ட பிறகுதான் இயேசு உள்ள பிரவேசிக்கிறார். ஆமென். அநேக காரியங்களுக்கு இயேசு வந்து செய்யணும் ஆசையா இருக்கிறார். எவ்வளவு துவக்கம் சூப்பர், விசுவாசம். பாதி தூரம் வரும்போது விசுவாசம். ஆனா தேவன் செய்யலான்னு வரும்போது அங்க என்ன இருக்கு தெரியுமா? அவிசுவாச கிரியைகள். தேவன் செய்யலான் வரும்போது அவிசுவாச கிரியைகள். அதுதான் லூக்கா 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், 7-8 வசனங்கள். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். இப்படி சொன்னா லேட் ஆகும். இன்னும் சத்தமா, சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். சீக்கிரம் அப்படி சீக்கிரம் அப்படி சொல்லணும். நீங்க சீக்கிரம் அப்படி சொல்றது லேட் ஆயிரும். தீவிரமாய் சொல்லணும், தீவிரமா அப்படி சொல்லணும். தீவிரமாய்னா லேட் ஆயிரும். சொல்லுங்க, சீக்கிரத்துல நியாயம் செய்வார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சீக்கிரத்துல நியாயம் செய்வார். கூப்பிடுகிறவர்களுக்கு சீக்கிரத்துல நியாயம் செய்வார். சமூகத்தை பிடிக்கிறவனுக்கு சீக்கிரத்துல நியாயம் செய்வார். அவரை நம்பி இருக்கிறவனுக்கு சீக்கிரத்துல நியாயம் செய்வார். அவர் சொல்றார், சீக்கிரத்துல நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி கேள்வி கேட்டுட்டு சொல்றார், அவனுக்கு மெதுவா இல்ல, சீக்கிரத்துல. ஆனா சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லு, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. அப்போ பல இடத்திலே தேவன் வந்து கிரியை செய்யாமல் இருக்க தடை பண்ணுகிறது எது தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம். ஆமென். இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் இடைப்பட்டது இதுதான். உனக்குள்ள அவிசுவாசமான வார்த்தைகளும் வரக்கூடாது. இரண்டாவது, உன்னோடு கூட அவிசுவாசமானவர்கள் இருக்கவும் கூடாது. ஆமென். நீங்க விசுவாசித்து நடக்கிற பாதையில் உங்களை சுற்றி அவிசுவாசமான வார்த்தையோடு சில நபர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களை விலக்குவதை குறித்து நீங்க வருத்தமே படாதீங்க. அதுக்காக அவங்க கிட்ட சண்டை போடுங்கன்னு சொல்லலாம் ஆண்டவர். அவங்க பேசுற வார்த்தையை நீ கண்டுக்காதன்றார். அவங்கள விளக்கிடு. அவங்களும் கூட இருந்து இந்த பாதையில டிராவல் பண்ண அவசியம் கிடையாது. நீ விசுவாசத்தில் உறுதியாரு. உன் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். உன் விசுவாசத்தை கர்த்தர் நிலைத்திருக்கப்படுவார். உன் விசுவாசத்தை கர்த்தர் நிறைவேற்றி காண்பிப்பார். ஹல்லேலூயா. யாக்கோபை கொண்டு எழுதும்போது 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாது. ஆமென். முழுமையா பற்றிக்கொள். சிலர் வந்து சொல்லும் போது விசுவாசம் தளர்றது, திரும்ப சர்ச்சுக்குள்ள வரும்போது விசுவாசம் கூடுறது.
திரும்ப வெளியில போகும்போது நம்ம கூட இருக்கிறவங்களை அப்படிப்பட்டவங்களே நம்ம வச்சிருப்போம், அவங்க கிட்ட தான் நம்ம பேசுவோம். விசுவாச பாதையில உங்களுக்கு கூட யார் டிராவல் பண்ணணும்னா உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர்கள் டிராவல் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஒருத்தரை இல்லாட்டா நீ தனியா டிராவல் பண்ணு, தனியா டிராவல் பண்ணுங்க. உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை அபிய பண்ணுகிற, குறைய பண்ணுகிற இயேசு கிறிஸ்து வந்து இப்ப சொல்ற அவ்வளவு வெளியே போகிறார். இந்த வெளியே போகன்னு சொல்ற கூட்டம் வந்து அந்நியர்கள் கிடையாது, எல்லாமே சொந்தக்காரங்க, எல்லாமே குடும்பக்காரங்க. எவீரு ஆண்டவர் செய்யும் போது தடுக்கவில்லை. ஆண்டவரே எல்லாம் சொந்தக்காரங்க. ஆண்டவரே விசுவாசத்துல நீ ஜெயிக்கணும்னா இந்த அவிசுவாச கிரியை விலகணும். அவர்கள் துரத்தப்பட்ட பிறகுதான் ஆண்டவர் உள்ளேயே கால் வைக்கிறார். இன்னைக்கு அநேகர் வீடு வர வந்துட்டார் ஆண்டவர், ஆனா உள்ள கால் வைக்க மாட்டார். எப்படியோ கெஞ்சி ஆண்டவர் பாதத்துல விழுந்து வீட்டுக்கு வர கூட்டிட்டு வந்துட்டோம். சரி உள்ள வந்து விஷயத்துல கை வைக்கலான்னு வரும்போது அவிசுவாசம் இருக்கு. ஆமென். எனக்குள்ள அவிசுவாசம் இருக்கக்கூடாது, என்னோடு இருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. இதுல ஜாக்கிரதையா இருங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:4-5-6 வசனங்கள் இப்படி அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1:4-6 வரை. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படி தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு. அடுத்த வார்த்தை, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உங்களுக்கு எங்களோட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஆமென். பவுல் சொல்றாரு, நீ விசுவாசத்தை உறுதியை பிடிக்கிறது நிமித்தம் உனக்கு சகல துன்பங்கள் உபத்திரவங்கள் வந்தது. இத குறித்து இதுல நீ எந்த காரியத்திலும் உன் விசுவாசத்தை தளர விடாம, உன் அவிசுவாசம் ஓங்காதபடிக்கு நீ விசுவாசத்தில் இருக்கிறதை குறித்து நான் சபைகளிலே மேன்மை பாராட்டுகிறேன். ஆமென். எங்க சில விசுவாசத்தினால துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, அவிசுவாசம் வராமல் இருப்பதா. ஆமென். ஆண்டவர்கிட்ட சகிக்கிற கிருபையை தருங்க. நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிவேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வார்த்தைகளை கை கொண்டிருந்தபடியா இது உனக்காய் திறந்த வாசலை. ஹல்லேலூயா. விசுவாச தளர்வு வந்துடக்கூடாது. உன் விசுவாசத்தை கரைப்படுத்துகிற அவிசுவாசமான கிரியைகள் உன்னை சுற்றி வந்துடக்கூடாது. இயேசு வந்து வீட்டுக்கிட்ட அவர் வந்துட்டார், ஆனா இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பிள்ளை இருக்கிற இடத்துல உள்ள போய் கை வைக்கணும். ஆனா கை வைக்கிறதுக்கு முன்பாக அவர் செய்கிற காரியம், அங்க இருக்கிற அவிசுவாசமான கிரியைகளை அவர் துரத்தி அடிக்கிறார். அழகாய் சொல்ல, அவர்கள் துரத்தப்பட்ட பின்பு அதெல்லாம் துரத்திரு உன்னை விட்டு. ஆமென். ஹல்லேலூயா. மெதுவா கொஞ்சம் ஒதுக்கி வைன்னு சொல்ல, துரத்திருண்டா, திரும்ப வரக்கூடாது. அதை விலக்கின பிறகுதான் இயேசு உள்ள போய் கை வைக்கிறார். அப்ப ரொம்ப ஜாக்கிரதை, எனக்குள் அவிசுவாசம் வராமல் இருப்பதாக. அவிசுவாசமான கிரியைகள் எதுவானாலும் அதை நான் விலக்குவதில் யோசிக்கவே கூடாது. என் கூட திரும்ப சொல்றேன், என் கூட டிராவல் பண்றவங்க, என் கூட பிரயாணிக்கிறவர்கள் என்னுக்குள் இருக்கிற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டுமே தவிர எனக்குள் இருக்கிற விசுவாசத்தை தளர பண்ணுகிறவர்களா இருக்கக்கூடாது. அது யாரா வேணாலும் இருக்கட்டும். ஆமென். அப்படி ஒருவேளை என் விசுவாசத்தை வளர பண்ணத்தக்கதாக ஒருவரும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல. ஆமென். நீ விசுவாசத்தில் உறுதியா இருந்த உன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அந்த கூட்டத்தில் ஒருவரும் கிடையாது, எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டார். வெளியே போக சொல்லிட்டு எவீரோ மட்டும் கை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. ஆமென். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் எதற்காக எவீரு காத்திருந்தானோ அந்த ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். அப்ப அமர்ந்திருங்கள், அவிசுவாசத்தை அப்புறப்படுத்துங்கள். மூன்றாவது ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன், ஆயத்தமாயிருங்கள். உபாகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வந்து ரட்சிக்கிறவர்.
அவர் வந்து ரட்சிக்கும் போது நீ அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். அவர் வந்து ரட்சிக்கும் போது உன்னில் அவர் விசுவாசத்தை பார்க்க வேண்டும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதை விட பல மடங்கு முக்கியம், அவர் வந்து ரட்சிக்கும் போது உன் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். ஆண்டவர் சொல்றார், நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எதற்கு? உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும், உன் பாளையத்திற்குள்ளே உனக்காக நான் உலாவுறேன். ஆனா நீ ஒரு காரியத்துல ஜாக்கிரதையாரு. நீ எப்படியோ வாழ்ந்தால் நான் ரட்சிக்க மாட்டேன். வந்து பார்க்கும்போது நீ அதற்கு தகுந்தவளாய் இருப்பாயானால் உன் கையிலே கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுவார். யோசுவாவை கொண்டு எழுதும் போது இப்படி ஜனங்களை பார்த்து சொன்னார். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆமென். இந்த மாதத்துல நீங்க எவ்வளவு ஆண்டோடைய அதிசயத்தை பார்க்க விரும்புறீங்களோ அதே விருப்பத்தோட உங்கள் வாழ்க்கையில பரிசுத்தத்தையும் காத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதத்துக்கு மட்டுமல்ல. ஆமென். அவர் சீக்கிரத்தில் வந்து நம்மை அழைத்து செல்ல வரப்போகிறார். அப்படி வரும்போதும் பரிசுத்தம் உள்ளவன், ஆமென், அவரை சந்திக்க ஆயத்தமாக இருப்பார். யோபு 11வது அதிகாரத்துல நாகமத்தியானாகிய சோப்பார் யோபுவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாசியுங்கள். யோபு 11:13 முதல் 17 வரை. மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். யோபு 11:13 முதல் 17 வரை. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க விட்டாதிரும். உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். அப்பொழுது நீர் வருத்தத்தை மறப்பி தண்ணீரை போல அதை நினைப்பீர். அப்பொழுது ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு அனுபவம் லைஃப்ல கர்த்தர் வந்து செய்வதற்கு அவன் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய கையில் இருக்க அக்கிரமத்தை விலக்கி போடுன்றார். ஆமா, ஏன் இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் உண்மையிலே யோபு எந்த தப்பும் செய்யவில்லை, இதை தெரியாமல் பேசுகிறார்கள். ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இது உண்மை. தேவன் வந்து ஒருவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் போது அவர் ரொம்ப விரும்புகிறது அவன் பாளையம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆமென். கிதியோன்ட்ட சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னை கொண்டு மீதியானியரை முறியடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துகிறார். கொடுத்த அந்த இரவு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன் வீட்டில் இருக்கிற பாகால் பலிபீடத்தை தகர்த்து போடுன்றார். வாக்கு தத்தம் இருக்கிறதுனால வார்த்தை நிறைவேறும் என்ற அர்த்தம் இல்ல. வாக்கு தத்தம் உடையவன் வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமாகுதோ அவன் வாழ்க்கை தான் வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நன்மையை தந்து விடுகிறவர்கள் வாழ்க்கையில் அவர் ரொம்ப பரிசுத்தத்தை பார்க்கவில்லை. எத்தனையோ ஜனங்கள் இயேசுவினிடத்தில் வந்து நன்மையை பெற்றுக் கொண்டு போனார்கள். அவர்களிடத்தில் நீ பரிசுத்தமா இருக்கிறியான்னு பார்க்கல, நீ விசுவாசிக்கிறியான்னு பார்க்கிறார். ஆனா அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டார். ஆனா யார் யார் வாழ்க்கையில வாக்கு தத்தத்தை கொடுத்து காத்திருக்க வைக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையில தேவன் ரொம்ப எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். சாத்தானுக்கு இது நல்லா தெரிஞ்சதுனாலதான் யோசேப்பின் வாழ்க்கையில வார்த்தை நிறைவேறு காலம் சமீபிக்கும் போது போத்திபாரின் மனைவி பாவத்துக்கு இழுக்கிறாள். யோசேப்பு இதை அறிந்தவன், யோசேப்பு தேவனை புரிந்தவன், யோசேப்பு தேவனை நன்றாய் அறிந்து கொண்டவன். தரிசனம் நிறைவேற என் வாழ்க்கையில பரிசுத்தம் அவசியம். கர்த்தர் வந்து எனக்கு ரட்சிப்பை தர என் வாழ்க்கையில பரிசுத்தம் அவசியம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை காண்பித்து நான் ஜெபிக்கிறேன். பஸ்கா பண்டிகை வரப்போகிறது. சீஷர்கள் கேட்கிறார்கள், பஸ்காவை நாங்கள் எங்கே ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று. ஆண்டவரே, நீர் வந்து பஸ்காவை ஆசரிக்க, நீர் வந்து பஸ்காவை அனுசரிக்க நாங்கள் எங்கே ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார். நீங்க ஒரு இடத்துக்கு போங்க, அங்கு ஒருவன் தண்ணீர் குடம் கொண்டு வருவான். அவன் வந்து உங்களுக்கு அந்த இடத்தை காண்பிப்பான். அந்த இடம் எப்படி இருக்கும்? மார்க் 14வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசியுங்கள். மார்க் 14:15. அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அனுப்பினார். 17வது வசனம் சொல்லப்படுகிற சாயங்காலமான போது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு எங்க போனார் தெரியுமா? ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இடத்தை காமிக்கிறான். இயேசு வருவார்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது.
இன்னைக்கு பாஸ்டர் வராங்கன்னு தெரிஞ்சா வீடு கிளீன் ஆயிரும். நம்ம ஊருக்கு சிஎம் வராங்கன்னு தெரிஞ்சா ரோடெல்லாம் கிளீன் ஆயிரும். திடீர்னு பாஸ்டர் வந்தாதான் தெரியும் வீடு எவ்வளவு கிளீன். இப்போ திடீர்னு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லல, சீஷர்கள்ட்ட சொல்ல, நீங்க போங்க, ஒருத்தர் வருவான் தண்ணி கூட கொண்டு, அவன் பின்னாடியே போங்க, அவன் ஒரு அறையை காண்பிப்பான், அந்த அறை எப்படி இருக்குன்னு பாரு, அவன்கிட்ட சொல்லு, கம்பளெல்லாம் வெறி எல்லாம் ஆயத்தம் பண்ணு, இப்படி சொல்லாத, அவன் ஆல்ரெடி ரெடியா இருக்கிற அறையை காண்பிப்பான். அப்படிப்பட்ட வீட்டுக்கு தான் ஆண்டவர் வருவார். ஆல்ரெடி ரெடியா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், ஆல்ரெடி கம்பளெல்லாம் விரிச்சு நீட்டா வச்சிருக்கிறான், மேல் விஸ்தாரமான ஒரு அறை. அவர் வந்து வாசம் பண்ணத்தக்க என் வாழ்க்கை பரிசுத்தமா இருந்தார், அவர் வந்து என்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அங்கு அவன் வீட்டில் அவர் வந்தார். ஹல்லேலூயா. வீட்டுக்கு வர, வீட்டுக்கு சகையு வீட்டுக்கு வாரேன்னு சொன்னதுமே சகையு அடுத்து என்ன பிளான் பண்ணாரு தெரியுமா? ஆண்டவரை யார்ட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா தெரியும், சகையுக்கு தெரியும் என் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு பரிசுத்தர், வந்து ரட்சிக்கிறவர் பரிசுத்தம் உள்ள தேவன், வந்து ரட்சிக்கிறவர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் இல்லாமல் தேவ ரட்சிப்பை எதிர்பார்க்காதே, பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனுடைய ரட்சிப்புக்காய் காத்திருங்கள். கர்த்தர் வந்து ரட்சிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். வந்து ரட்சிக்க அமர்ந்திருங்கள், வந்து ரட்சிக்க அவிசுவாசத்தை அப்புறப்படுத்துங்கள், வந்து ரட்சிக்க ஆயத்தமாயிருங்கள். வருவார், ரட்சிப்பார், உங்களை கழிவுற பண்ணுவாராக. எல்லாரும்